இங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நீங்க ஒழுங்கா பண்ணல. கொடுத்த வேலையவே செய்யறதுக்கு வக்கில்ல. உங்கள்ட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. இன்னைக்கு வந்த ப்ரோமோ செம்மையாக இருந்துச்சுங்க. எபிசோட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்கல்ல, பிரஜின் சாண்ட்ராவெல்லாம் வறுத்து எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சே எடுக்கிறாங்க. சரி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோமோக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் பார்வதி மைண்ட் வாய்ஸ், அப்பாடா இந்த வாரம் நான் தப்பிச்சேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு, அது கீழேயே பிரஜின், சேது உனக்கு வார்னிங் தரேன், என் பொண்டாட்டி ஏதாவது சொன்ன அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, பாரு எப்படியோ தப்பிச்சிட்டாங்கன்னு தான் இருக்கும் இந்த வாட்டி மைண்ட் வாய்ஸு அவங்களுக்கு. ஏன்னா செம்மையாக பூச்சி காட்டுன்னு காட்டிகிட்டு இருக்காரு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் வீக்கெண்ட் ஆனால் மட்டும் எப்படி சாண்ட்ரா இன்னசென்ட் மாதிரி ஃபேஸை வச்சுருக்காங்க, பார்க்கவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்க கமெண்ட்ஸில் போன வாரம் நெருப்பாக இருந்தது, இந்த வாரம் எரிமலையாக இருக்கணும், சேது சார் உங்களுக்கு மட்டும்தான் இந்த சீசனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வாரம் நெருப்பாக ஃபயராக இருந்தாராம், இந்த வாட்டி எரிமலையாக அவர் வந்து பேசணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம், ஏன்னா அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு அவர். இந்த கமெண்டில் சமையல் செய்யாமலா இவர்கள் 16 பேரும் சாப்பிட்டாங்க, சும்மா பேசக்கூடாது, ஆக்டர் விஜய் சேதுபதி வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, அது அடுத்தவன் பிழைப்பை கெடுக்க அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு அந்த மாதிரி சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பேசியிருக்காங்களான்னு தெரியல. சரி, அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் சேதன் நான் கொடுத்த வேலையை செய்ய வக்கில்ல, இதை கேட்கும்போது குழுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த ப்ரொமோலியே கொடுக்குற வேலையை செய்ய வக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. கமெண்டில் யாரெல்லாம் மீண்டும் பார்த்தீங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, நான் கூட ஒரு 4-5 வாட்டி மீண்டும் பார்த்தேன். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் மக்கள் மைண்ட் வாய்ஸ், இன்னும் இந்த பார்வதின்ற செவுரு எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ அப்படின்னு. அப்படியே அது கீழே இன்னும் ரோஸ்ட் பண்ணுங்க, இன்னும் வந்து செமையாக கேள்வி கேளுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கீழே கமெண்ட்ஸில் விஜய் சேதுபதி சார், ஐயா உங்கள் நண்பனுக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னு நினச்சா அவரை தயவு செய்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் உள்ளே இருக்கிறதுக்கு தேவையே இல்லை, உங்கள் நண்பனுக்கு அதை செய்யுங்க ஃபஸ்ட்டு என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு பிரஜனை அனுப்புங்கன்னு தான் சொல்கிறாங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்ன படிக்கலாம். கமெண்டில் கொடுத்த வேலையை செய்வதற்கு வக்கில்ல, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னது நல்லா இருக்கான். அது கீழே கமெண்ட்ஸில் நான் முதல்ல என் மனைவிக்கு நல்ல கணவன், அவளை யாராச்சும் நோண்டினால் நான் அவனுங்களை காலி பண்ணிடுவேன், வேறு மாதிரி ஆகிடும், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு பிரஜன் சொல்லிட்டு இருக்காராம் சேதுபதியை பார்த்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். கொடுத்த வேலையை செய்ய வக்கில்ல, உங்ககிட்ட எனக்கு பேச ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னது ஆஹா என்ன கவிதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம்ல, அந்த ரைமிங் நல்லாயிருக்கு, என் பொண்ணு கூட பார்த்துட்டு சொன்னான். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். கமெண்டில் பத்தலை இன்னும் கிழிக்கவும், சாரி, இந்த வாரம் நீங்கள் வந்து கேட்பான்னு தெரிஞ்சே அவ்வளவு திமிர ஆடினா 2 பேரும் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து கேட்பாங்கன்னு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே அந்த மாதிரி பண்ணுறாங்க, கரெக்ட் தானேங்க கேட்குற கேள்வியெல்லாம், அப்போ அவருக்கு ஒரு மரியாதை கிடையாதா அப்படின்னு தான் கேட்க தோணுது. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. கமெண்டில் வீக் டேஸில் அன்னியன் சாண்ட்ரா, வீக்கெண்டில் அம்பி சென்றா, விஜய் சேதுபதி உனக்கு இந்த வாரம் கும்பி பாகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் கொடுப்பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் என் மனசில் இருந்த பாரமே குறைஞ்சிடுச்சு, மக்கள் நாயகன் வாழ்க அப்படின்னு. அது கீழே சிரி திவ்யா, சிரி நீ தான் தைரியமான ஆளாச்சே, ஓஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக கேட்டு வாங்கின ஆளாச்சே அப்படின்னு. அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் சாண்ட்ரா பிரஜின் 2 பேரும் பெண் குழந்தைகளை விட்டுட்டு வந்து இப்படி திட்டுவாங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் குழந்தைங்க வெளியே இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும், குழந்தைங்க இவங்கள பார்த்தானே கற்றுப்பாங்க எதாக இருந்தாலுமே. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க.
கமெண்டில் விஜய் சேதுபதி சார் கலக்கிட்டீங்க சார், எங்களுக்கு கிடைச்ச மன நிம்மதியை வார்த்தையால் சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நாங்கள்லாம் அப்படி தான் எதிர்பார்த்துருந்தோம் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறையா இருக்குதுன்னு தெரியும் ப்ரோமோவில், இப்போதைக்கு கொஞ்சம் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிச்சிடலாம். கமெண்டில் பார்வதியும் கேள்வி கேளுங்க, அவ தான் ஏற்றி விட்டா, முழு காரணம் அந்த பார்வதி தான். திவ்யா சாண்ட்ரா பிரச்சனை ஏற்றி விட்டது, அவ்வளவுதான். நீங்கள் திவ்யா சாண்ட்ரா திட்டுவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இருந்தாலும் பார்வதி திட்டி விடுங்க, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் எல்லாமே பார்வதி தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அவர் திட்டுவார் அப்படி தான் நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோமோவில் பார்க்கலாம். பாய்.